ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நவம்பர் 2024 எக்ஸாமினேஷனுக்கு எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ரெகுலர் கரண்ட்டில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் காலேஜ்லேயே வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். பாஸ் அவுட் ஆகி அரியர் வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டில் வந்து போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் வச்சிருக்கேன், அதை டச் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இது போல் உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி ப்ரொஃபஷனல் டிகிரி நவம்பர் 2024 எக்ஸாமினேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் அரியர் கேண்டிடேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா எந்த பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து எலிஜிபிள் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். யூஜின்னு பார்த்தீங்கன்னா 2020-21 பேட்ச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21-22 பேட்ச். ஸோ நீங்கள் மட்டும்தான் வந்து இப்போ அரியர் எழுதுறதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ நீங்கள் டிகிரி முடிச்சு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 வருஷம் டைம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் மட்டும்தான் எலிஜிபிள். இதுக்கு முன்னாடி பேட்ச் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. இதே பிஜி ப்ரொஃபஷனல் டிகிரினாலும் 2021-22, 22-23. ஸோ நீங்கள் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் போட்டு செக் பண்ணாலே நீங்கள் எலிஜிபிளா இல்லையா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/10/2024 வித்தவுட் பெனால்ட்டியோட கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 14 வரையும் நீங்கள் வித்தவுட் பெனால்ட்டியோட இந்த போர்ட்டலில் பே பண்ணிக்கலாம். வித் பெனால்ட்டியோட பார்த்தீங்கன்னா 19/10/2024. ஸோ கம்மிங் 19 வரையும் உங்களுக்கு வித் பெனால்ட்டியோட டைம் இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் செக்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், நேம், டிகிரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேப்பரில் நீங்கள் அரியர் வச்சிருக்கீங்களோ அந்த பேப்பர் வந்து இங்கே ஷோ ஆகும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 85 rupees, அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் 170, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் உங்கள் மார்க் ஷீட் வரதுக்கு பார்த்தீங்கன்னா 170, டோட்டலாக 345 rupees வந்து இங்கே ஷோ ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, கம்யூனிகேஷன் அட்ரஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், ஐ சர்டிஃபை தட்டன். அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும். அரியர் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேம், டிகிரி, அதுக்கப்புறம் சென்டர், பிரான்ச் எல்லாமே ஷோ ஆகுது. அப்புறம் உங்களோட பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எது மூலமாக வந்து பே பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட் பண்ணி பே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டில் பே பண்ணுறதுனாலும் பே பண்ணலாம். ஸோ எந்த மோட வேணால் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கோங்க. ஸோ அரியர் கேண்டிடேட்ஸ் நீங்கள் இந்த ப்ராசஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி ஆன்லைன்லேயே பேமெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக டெமோ வீடியோ வேணும் அப்படின்னா யாராச்சும் ஒருத்தர் வந்து எனக்கு என்ரோல்மெண்ட் நம்பர், உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரை வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு வீடியோ போட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.